செகண்ட் அட்டாக் வந்துட்டு ஃபர்ஸ்ட் அட்டாக் வந்து செகண்டாக வந்திருக்கு வார்டில் அட்மிட் பண்ணிருக்கு. உண்மையில் எனக்கே பெரிய ஒரு கவலையாக போயிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன சாப்பிடாட்டு நீங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் செல்வரூபன். ஓகே, இன்றைய தினம் வந்து நிற்கிறோம் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய ரூமில் தான் நாங்கள் வந்து நிற்கிறோம். உண்மையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நேற்றைய தினம் வந்து ஒரு திடீரென வந்து சிலுவுக்கு ஒரு கோல் கொண்டு வந்தேன். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா சிலுவோட அம்மா தான் வந்து கோல் பண்ணியிருந்தாங்க. எப்படி சிலுவை நீங்களே சொல்லுங்க. உண்மையில் எனக்கே பெரிய ஒரு கவலையாக போயிட்டுது பார்த்தீங்கன்னு சொன்னால் சொல்லுங்க என்ன பிரச்சனை என்ற மாதிரி இருக்கா. அம்மா எடுத்து சொல்லியிருந்தா அம்மாவுக்கு திடீர்னு செகண்ட் அட்டாக் வந்துட்டு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் அட்டாக் வந்தது ஹார்ட் அட்டாக், இப்போ செகண்டாக வந்திருக்கு வார்டில் அட்மிட் பண்ணியிருக்கு சொன்னவா. மற்றது முட்டு வருத்தமாக இருக்கு, வீசிங்கும் இருக்குது, அதுவும் கூட எடுத்து கொண்டு இருக்கு. மற்றது தள்ளு வண்டியில் வச்சு தான் நம்ம எடுத்து கொண்டு போனது. தான் நான் இப்போ ஹாஸ்பிட்டலில் நிற்கிறேன்னு என்று அம்மா சொல்லியிருந்தா. அதுக்காகத்தான் நாங்கள் இப்போ போக வைக்கிறோம். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா வவுனியா ஹாஸ்பிட்டலில் தான் வந்து அட்மிட் பண்ணியிருக்காங்களாம். வந்து இப்படி ஹார்ட் அட்டாக் வந்து முதலும் வந்திருக்கேன் நான் ஃபஸ்ட் டைமு. அப்போ உண்மையில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கதையை கேட்டது வந்து தெளிவுக்கு வந்து உண்மையாக சரியான மாதிரி கவலையாக போயிட்டுது. உண்மையில் எனக்குமே சரியான மாதிரி கவலை. உண்மையில் பார்த்திங்கன்னா இவ்வளோ வயசும் வந்து நல்ல ஒரு ஆரோக்கியமாக போனால் கட்டிப்பிடிச்சி கொஞ்சி நல்ல ஒரு எப்படி சொல்கிறேன் நல்ல ஒரு அன்பு பாசமான ஒரு அம்மம்மான்னு சொல்லலாம். உண்மையில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே வந்து இப்படித்தானே ஒரு உண்மையாக ஒரு 100 வயசு மட்டும் இருக்கணும்னு தான் நான் வந்து உண்மையாக ஆசைப்பட்றேன். ஆனால் அப்படி இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அந்த ஒவ்வொரு வருத்தங்களை நினைக்க சரியான மாதிரி கவலையாக இருக்குது. பார்த்தீங்கன்னா அதுதான் நாங்கள் அவசரமாக இன்றைய வந்து நாங்கள் வவுனியா வந்து பயணிக்க போகிறோம். இதில் என்ன பின்ன கொஞ்சம் சிரிக்கலாம் அதுக்குள்ளே அழுதுனீங்களா. அப்போ நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம். இதில் அப்போ தேவையான உடுப்பு எல்லாத்தையும் கொண்டு போவோமா இல்லை என்ன நாங்கள் திருப்பி வரத்தானே 2-3 நாளில். அப்புறம் அங்கே அவன் ஒரு பிறந்த நாள் வர தச்சங்குட்டி எத்தனாம் தேதி பிறந்தான்? எத்தனாம் தேதி பிறந்தான்? சொல்லுங்க. எத்தனாம் தேதி? இங்கட்டா 16ஆம் தேதி பார்த்தீங்கன்னா தசிங்குட்டின்ற பிறந்த நாளுமே வந்து. அப்போ அதுக்கு முதல்ல நாங்கள் வர வேண்டித்தான் இருக்குது உறவுகளை. அப்போ பார்த்தீங்கன்னா எங்கிட்ட சேனலுக்கான பெஸ்ட் டைம் பாருங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா நாங்கள் வளர்றதுக்குமே நீங்கள் தர ஒரு மிகப்பெரிய ஒரு ஆதரவாக இருக்கும். உண்மையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நேற்றைய தினம் கூட நாங்கள் வீடியோ போடாத காரணமே வந்து இதன்னு சொல்லலாமே. ஒரு வகையில் ஒரு நோம்பில் வந்து உடுப்பு எழுதுங்க மடியுங்க. இதுக்கு பீரோக்கு இதுக்கு யாருக்கு நீங்கள் அது எனக்கு பரவாயில்ல. 2-3 ட்ரவுசர் மட்டும் எடுத்தா ஓகே தானே. இதோட இந்த டிஷர்ட்டோட போடல 2-3 நாள் போட்டேன் வீடியோவில். பரவாயில்ல அப்படி இருந்தாலும் பரவாயில்ல மடிங்க. இது என்ன ராம்கர் டிஷர்ட்டா? ஷாரம் இப்படித்தான் நாங்கள் உடுப்போடு கொஞ்சம் உடுப்பு கொண்டு போனாலும் கூடவா தானே கிடக்கு பேக். இந்த டிஷர்ட்டை பையங்கோ மடிச்சு இதே பையங்கோ. இங்கே பாருங்க மக்களே, இதெல்லாம் இருக்கு. முக்கியமான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா உண்டியலை வந்து கை விடுறாவே இல்லை தெரியுமோ. ஒரே சேர்த்த விடுதா மனுஷன் பஸ்ஸுக்கு கொஞ்சம் காசு வைக்கலாம் கிடையாது. 20 ரூபா மாற்றினதால் 20 ரூபா 100 ரூபா கிடந்தா சரிக்காது. இந்தாங்க இதை கவனம். இதை வச்சுட்டு வரலாம். எனக்கு யாரும் புதாக்கள் வந்து போகிறாங்களே இல்லையே. எங்கிட்ட அம்மாக்கள் தான் வச்சுட்டு போயினேன் வச்சுட்டு போகலாம். எல்லாம் புத்திசாலியாக தான் இருக்கிறாள் தெரியுமோ. கதையங்க சேர்ந்து ஒளிமென்ட்டு மாமாவோட நீங்களும் கொஞ்சம் சின்ன மடி போகணும். வர 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 வெளிட்டு வேணும் தானே. புறவுன்னு ரோட் வழியே இல்லை இந்த கலண்டர் விழுது உடுப்புலேயே நிற்கிது இல்லை. கட்டிக்கொண்டு வாங்க. காணும் போல உங்கள்கிட்ட உடுப்பு ஓகேயா? வைக்கவே இல்லை.
பெகி ஜீன்ஸ் பார்த்தீங்கன்னா மக்களே பெகி ஜீன்ஸுன்ற விலை தெரியுமோ எவ்வளோ அதில் பெகி ஜீன்ஸ் 4000 ரூபா கிட்டையா உண்மையா இங்கே பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட மேக்கப் சாமான் வேணுமா அதெல்லாம் இப்போ ஆட்றீங்க நான் எடுத்து வைப்பேன் தானே சரி பரவாயில்ல என்ன எல்லாத்தையும் கட்டத்தானே வேணும் உங்களோட டிஷர்ட்லாம் எடுத்து வைக்கிறீங்க புது டிஷர்ட் எல்லாமே இந்தியா எல்லாம் தான் அப்படியே உங்களெல்லாம் அப்படிதானே வச்சிட்டேன் முதலே வச்சுட்டேன் உங்களோட தச்சுமோட்டி அத்தை நல்லாம கூடாதோ இது மெண்டு தெரியலையோ ஒன்று மெண்டு தெரியலையோ இது முக்கியமான சாமான பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் முக்கியம் சிக்னல் முக்கியம் இதெல்லாம் வந்து சைட்டாக ஒரு பாக்கெட்டு வைப்போம் இந்த மைக்கும் வந்து மக்களே திடீர்னு ஓஃப் ஆகுது அன்றைக்கும் பார்த்தீங்கன்னா திருப்பி எடுத்தது ஒரு கதைக்கு ஒன்றுமே வந்து விளங்கா விட்டுட்டு ஒரு மைக் தான் இருக்கு என்ன ஹலோ ஆட்டு உங்களுடைய டிஷர்ட் கடன் எடுத்து வைங்க இதெல்லாம் இந்த வேறு வேலைக்கு வைக்க போறீங்களா இது சீப்பு வேணுமோ தலைமுடியாக தான் கிடக்கு எந்த தலைமுடி ஒரு முடி இருக்கும் ஒன்று இல்லை கணக்கு கிடக்கு இதில் பார்த்தீங்கன்னா இந்த கொப்பீரோட சிறிய வண்டி கிடக்கு வாழ்க்கை மக்களே ஹாஸ்பிட்டலும் கையமாக தான் கிடக்கு இதில் பார்த்தீங்கன்னா கிளினிக் கொப்பி மாதிரி நெல்லியில் எடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து கொப்பி கொலஸ்ட்ராலுக்கு குளுசாக வாங்கிக்கிறேன் சரிதானே இது மருந்து இது இதெல்லாம் முக்கியமா போய் பேக்கு எடுத்து வைங்க சைட்டா ஓ மறந்துடாமட்டா சரியா கொலஸ்ட்ரால் குளுசோ ஒரு நாளை பாவிக்காட்டால கட்டம் சரி ஏண்டா உங்கள்கிட்ட வீட்டை பார்த்தா தெரியும் தானே ரச்சி வகையில் எல்லாம் வந்து ஒரு வித்தியாசமான வகையான ரச்சி வகையில் தான் சாப்பிட்றாரு அப்போ கொலஸ்ட்ரால் குளுசோ போட்டே ஆகணும் என்ன செய்யணும் போட்டே ரொம்பலாங்க அவனுக்கு தெரியவில்லை எங்க க்ரீம் எடுத்து வச்சுட்டீங்களோ சசிட்ட பிறந்த நாளுக்கு என்ன ரேட்டு சசிட்ட பிறந்த நாளுக்கு என்னத்தை கொடுக்குறோம் அவனுக்கு ஒரு சின்ன ஒரு காய்ச்சி ரெண்டு பண்ணி கொடுப்போம் பிள்ளைய குட்டி காய்ச்சி ரெண்டு பண்ணி தரட்டுமா சசினுக்கு கேக் வெட்டலாம் பிடிக்கா சசி பிடிக்காத கேக் வெட்ட வேணாமாம் பொம்மை ஒன்றும் வர வேணாமாம் என்ன 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 செய்வோம் சொல்லுங்க 14ஆம் தேதி பிள்ளை இந்த பிறந்த நாளுக்கு சரி சொல்ல என்னென்ன உங்கள் டீஷர்ட்டோ காட்டுட்டே விருப்பம் நான் டீஷர்ட்டும் காட்டுட்டேன் சரியோ வேற கேக்கு பொம்மை எல்லாம் பெறணுமா வேண்டாம் சரி வேண்டாம் பொம்மை வந்தால் தானே ஜெயலடி பிறந்தாலும் கேக் விட்றவங்க கொடுக்கல பொம்மை வரணுமா மாமா போட்டு பொம்மைக்கு காசு பொம்மை வரணுமா வேற யார் வரணும் இங்கதானே உங்களுக்கு தானே தூர கல்யாணம் கட்டினா ட்ராவலிங்கா தான் கிடக்கு ஒரே வந்து போறா தான் கிடக்கு சரி பார்த்தீங்கன்னா முக்கியமான பொருட்களை வந்து கொண்டு போயே ஆகணும் என்னென்ன அதுக்குள்ள சென்டை தூக்கி அடிச்சுட்டீ போடாக்கா கொஞ்சம் கொஞ்சம் தான் கூட முடியும் கிடக்கு பேர் அணிஞ்ச குண்டு மீன் முடிஞ்சது எடுத்து கலந்து வைங்க நேரம் டைம் ஆச்சு கொண்டு போயே ஆகணுமோ செம்பு எல்லாம் மூளை கொஞ்சம் மூளை வளர்ச்சி கூடி போகுது ஆனால் கூடுதலாக வந்து எல்லாரும் வந்து சொன்னவன் ஐம்படினா தலைமுடி வந்து கொட்டு மண்டை மாதிரி உண்மையில வந்து சட்டப்படி தெரியுமா உண்மை ஐம்படி தான் இருக்கும் ஒரு முடி கூட கொட்டுப்படை என்ன இதில் ஒரு மாதத்துக்கு மேலே ஆச்சு இல்லைன்னா நாங்கள் உண்மையாக உள்ளதான் நான் சொல்லுவேன் தலைமுடி வந்து வேறு லெவல் அப்படியே இருக்கு கொட்டுப்படவே இல்லை அந்த மாதிரி வந்து அயன் பண்ணிக்காங்க உண்மையில கிட்டத்தட்ட நான் இன்னொரு ஒரு மாதம் 2 மாதம் கழிச்சு ஒரு நோம்பலாக நாங்கள் ட்ரீட்மெண்ட்டுக்கு போவோம் என்னது என்ன ஆனால் ஒட்டு முடி உண்மையாக தலைமுடி ஒட்டுப்படுதா என்ன நல்ல வேறு லெவலான உண்மையாக வேலை தெரியுமா உண்மையாக கூடுதலாக வந்து நிறைய பேர் வந்து அயன் பண்ணி இருக்கணும் ஆனால் வந்து சொல்லியிருக்கணும் கொஞ்ச நாள்லேயே வந்து தலைமுடி வந்து கொட்டுப்பட என்ன வேலை சாதாரண சின்ன பயமோடு விட வந்துடுமோன்னு சொல்லிட்டு காட்டேன் வீடியோவில்
சரி அப்போ ஓகே உறவுகள் சந்தோஷம் தானே. நாங்கள் இப்போ இதெல்லாம் நாங்கள் பேக்குக்கு ரெடி பண்ணி போட்டு அப்படி நாங்கள் போகிற இடங்கள்ல கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா முருகண்டி கோயிலுக்கு வந்து போயே ஆகணும். முருகண்டி கோயிலுக்கு போகணும். கொஞ்சம் நேற்று பார்த்தீங்கன்னா மக்களே, நானும் கூட க்ரீமோடு பாவிக்கிறேன் தான். க்ரீம் வந்து பாவிக்காமல் எவரும் இல்லை. கூடுதலாக வந்து கருப்பான நாட்கள் வந்து க்ரீம் யூஸ் பண்ணினேன். பூசிக்கொண்டு சில பேர் இந்த சொல்லணும் அப்படின்னு சொன்னால் நாங்கள் க்ரீம் ஒன்றும் பூசுறே இல்லைன்னு மாதிரி இந்த பொய்யான வேலை சரி வரா. நானுமே வந்து பார்த்திங்கன்னா க்ரீம் வந்து யூஸ் பண்ணுறேன் நான் தான். அது வந்து எல்லா நாளும் இல்லை, கூட 2-3 நாளைக்கு கொடுத்தா க்ரீம் வந்து யூஸ் பண்ணி கொடுத்தா படுப்பேன். அதில் இதே மகள் கவனம் வைங்கோ. உள்ளதை கழிச்சிட்டே போவோம். சில பேர் வந்து எல்லாரும் சொல்ல மாட்டேன். இது செல்ஃபி ஸ்டாண்டை கொண்டு வரவுண்டா கொண்டு போவான் விட்டு கொண்டு தான் அது வேலை செய்து சுத்தாதாங்க. எதுக்கும் கொண்டு போவோம். சரி என்ன அப்போ ஓகே ஒரு அடுத்தடுத்த கட்டமாக நாங்கள் என்னென்ன செய்ய போகிறோம் எப்படி எல்லாம் நாங்கள் பயணிக்க போகிறோம் என்று எங்கள் வீடியோ மூலமாக பார்த்து தெரிஞ்சு கொள்ளுவோம். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா முருகண்டி கோயிலுக்கு போவே ஆகும். மாதிரி முருகண்டி கோயிலுக்கு வந்துட்டேன். என்னதில்லை அங்கே ஓ சரியான வெயில் இல்லை, கிட்ட போய் கலட்டுவோம். எனக்கு எழுப்ப திரும்ப சரி சார் நீங்களே அப்படி கோடெல்லாம் இழுக்கிறீங்களே. முன்னுக்கும் பையங்கோ ரைட் கிலோ சரியா ரைட் சில்லக்கு பூசல ரைட். இங்கே போய்க்க நீங்கள் ஓடுறீங்களா பைக்? அதுதானே 150-200 கிலோ தாங்கி கொண்டு போகுது. ரைட் என்ன கச்சான் பண்ணுவோமா ஐயா என்ன வெயிலோ? சரி ஓகே ஐயா வந்து என்ன வேணும் கச்சான் பண்ணுவோமா? கச்சான் ஓகேயா ஒரு சரி 2 சரி பண்ணுவோம். எவ்வளோ ஐயா ஒரு சரி? அது 20 பண்ணுவோம். 100 2 வாங்க. 100 2 எனக்கு என்ன வாங்குவீங்கன்னு சொல்லுங்க பாப்போம். நான் கேட்காம உங்களுக்கு என்ன பொதுவாக வந்து சொல்லவா தண்ணி பண்ணி போவோம். என்ன நீங்கள் சோடாவா? எனக்கு சோடாவும் தண்ணி நல்ல வெயிலத்துக்கு ஐயா வெயிலத்துக்கு சோடாவுங்க வேறு என்ன சொல்லுவோம் அதில் வேணும். எனக்கு சோடா வேணும். அக்கா சொன்னவா நீங்கள் சோடா நீ குடிக்கக்கூடாது, அதால் எனக்கு சோடா வேணாம், மிக்ஸ் ஃப்ரூட் தான் வேணும். ஓகே அதை நானும் குடிப்பேன். அது ஒன்று தான் இது இருக்கா பெருசு இல்லையா? மிக்ஸ் ஃப்ரூட் தான் இருக்கு. இல்லை அது இதுதானே இருக்காகும் பூட்டபிள். அது சின்ன அங்கே இருக்கு, பெருசு இருக்கு மேலே. இதுதானோ தண்ணி நார்மல் தண்ணி ஒன்று வாங்க வேணும், 1 லிட்டர் வாங்க. இங்கே இருக்கு ஊழல் தான் வாங்க போறீங்களோ? இதுகள் ஓ சாச்சா இல்லை அதை வாங்க, அதுக்காக நிறைய இருக்கு. வாங்க உத வாங்க ரெடியா ஏன்னா ஓ காணும். பட் உங்களோட சின்ன பிள்ளைகள் இருக்கா மஸ்டேட் பண்ணுவோம். ஆனால் இது என்னது? இல்லைப்பா நான் இதுக்கு வந்தானே இல்லைப்பா விடுவேண்ணே. மஸ்கெட் எவ்வளோ ஐயா? 200 ஆண்டுண்டா 200 ஆண்டு வேணும். இனிப்பு தனியாக பெருசாக சாப்பிட மாட்டேனோ அப்போ சின்ன வாங்கினா காணும்.
1400 கிலோ ஒரு 5 வாங்க 1000 என்னண்டே சரிதானே கணக்கு ஓகே வேணும் இது புரியா இவ்வளோ சாமானம் பண்ணால் இந்த கச்சான் பேக்கெட் புரியும் அது எனக்கு ஒவ்வொரு நாளையும் நான் ஒரு முறையும் வரையக்குள்ள ஐயா எனக்கு தாரவர் பின்னுக்கு இருந்து சாப்பிட்டு ஒன்று போக சொல்லி போன முறையும் தந்தவர் இடம் பிடிச்சிட்டீங்க சரி ஐயா ஓகே சந்தோஷம் எப்படி கிளைமேட் எப்படி வெயில் இந்த முறை கூடவோ கூட கொஞ்சம் கூட தான் வெளிநாட்டுக்காரர் வந்தால் நிற்க மாட்டோம்னு சொல்கிறீங்க இல்லை இன்னும் வரல சீசன் தான் அது வார டைம் வந்து நைட் தான் இதை வேணா கடையில் சரி சரி இப்போ நாங்கள் விளக்கிடுவோம் என்ன பாட்டு பாட்டுட்டு அப்போ ஓகே மக்களே எல்லாம் வேண்டிட்டோம் நாங்கள் ஜூஸையும் அந்த இப்படி போயும் வளைய வச்சுட்டு மிச்சம் எல்லாத்தையும் பேக்கில் வைங்க இந்த மிக்ஸ் ஃப்ரூட்டையும் இதையும் தண்ணியையும் வச்சுட்டு மிச்சம் எல்லாத்தையும் வைங்க கையில் வச்சிடணும் சரி எல்லாம் வேண்டிட்டா அப்படி என்ன வீட்டை போயிட்டு போவோம் இல்லை ஹாஸ்பிட்டல் போவோம் சொல்லுவா வீட்டை போய் இதெல்லாம் வச்சுட்டு போனால் நிம்மதியாக இருக்கும் இல்லை இதுவும் வைக்கணுமா எல்லாத்தையும் பேக்கில் வைங்க சரி அப்போ ஓகே மக்களே அப்போ நாங்கள் இப்படியே வெளிக்கிட்டு வீட்டை போவோமே இதோட வீட்டை போவோம் அப்புறம் அப்படியே அதுக்கு பிறகு இதோட அம்மாவோட காய்ச்சி போட்டு அம்மா பார்க்க போவோம் சரி வைக்கிறேன் உண்மையில் 3 மணித்தேரம் பைக் ஓடையில் அது தெரியுமா கையெல்லாமே புரட்சி போட்டுது மக்களே இல்லைன்னு சொன்னால் இப்படியே ஸ்பீடாகவே போயிருப்பேன் என்ன தள்ளாடுறிய எங்க ஜூஸ் எல்லாம் குடிச்சு முடிச்சிட்டிங்களா பின்னால் இருந்து எங்க சொட்டை எனக்கு மிச்சதெல்லாம் நீங்களாம் குடிச்சதுன்னு எங்க பாபம் எவ்வளோ எடுக்கண்டா மிச்சம் பாபம் பாருங்க மக்களே இந்தா கொஞ்சம் தான் கடை காடியிலையா இது இப்போ சரியான இடம் இது புளியங்குளமா ஓ நானும் உண்மையாக குடிச்சு பார்த்தா நல்லா தான் இருக்குது தெரியுமா உண்மையாக பெப்சி சோடா எல்லாம் கூடாது அதுக்கு பார்க்க தண்ணி நல்லா இது நான் குடிப்பேன் பிரச்சனை இல்லை இதால் எல்லாம் வாகனம் கொஞ்சம் சரியாக ஸ்பீடாக தான் ஓடும் போல என்ன சரி வெளுக்கிடுவோம் நாங்கள் சரி இப்போ பார்த்தீங்கன்னா மக்களே நாங்கள் வந்து வவுனியா புது பஸ் ஸ்டாண்டு கிட்ட வந்துட்டோம் என்ன புது பஸ் ஸ்டாண்டு வந்துட்டோம் இல்லை இப்போ வந்து நாங்கள் சாப்பாடு கட்டணும் அம்மாவுக்கு இடியப்பம் கட்டிட்டு போகணும் பின்னேரத்துலேயும் முடியல என்னன்னு க்ரௌட் கூட வரும் எல்லாரும் வேலை விட்டு வீட்டை போகிற டைம் கஷ்டம் பிஎஸ்சி பேங்க் அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு முன்னுக்கு ஆட்டோ ஒன்று தான் எடுக்கணும் எடுப்பாங்க கொஞ்ச நாளில் என்ன ஒரு வருஷம் போக எடுப்போம் வவுனியா பீஸா ஹவுஸ் பெட்ரோல் செட்டு பார்க்குவோம் வரைய காட்டிச்சுனாங்கல்ல அது காணாதோ ஓ இந்தியாவில் தான் ஹாஸ்பிட்டல் இருக்குது நீங்கள் பேங்க் போக போகிறீங்களா இப்போ போய் கேட்போம் சரி நீங்கள் நேராக போங்க நாங்கள் இது சாப்பாடு ஆகிட்டு போகணுமில்லோ ஹாஸ்பிட்டலுக்கு முன்னுக்கு இருக்கான்னு பார்ப்போம் இது வவுனியா ஹாஸ்பிட்டல் பக்கம்
எங்கே பாடுறேன் என்ன சாப்பிடாட்டு நீங்கள் டைம் வர மாதிரி அப்பாயின்மெண்ட் பண்ண வரல 6 மணி ஆகிட்டுன்னு சொல்லி இப்போ நான் பார்த்துட்டு போகணும் பெரிய ஹாஸ்பிட்டல் தானே